நம்ம துபாயில் இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா அம்ரியா போர்ட்டுக்கிட்ட இருக்க துபாய் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். இது ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு உள்ளே ஹைப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே தேவையில்ல திங்ஸு, வெஜிடபிள்ஸு ப்ளஸ்ஸு மீட் ஐட்டம் எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கலாம். இங்கே இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அடுக்கி வச்சுருக்கத பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறையா பேர் வாங்குறாங்களோ இல்லையோ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நண்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல சின்ன சின்ன நண்டு, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கெல்லாம் பார்த்தாலே பெரிய பெரிய நண்டு, அடுத்து லாப்ஸ்டரு எல்லாமே உயிரோடு இருக்குது. ஆனால் அது ரேட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் யார் வாங்கிட்டு போவாங்கன்னு தெரியல. ஆனால் இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இதை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இதை கொடுத்தோன்னா அவங்க நம்மளுக்கே ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு தராங்க. இங்கெல்லாம் மீனெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வகை வகையாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ரூமுக்கு கொஞ்சம் மீன், இறாலு, நண்டு இதெல்லாம் வாங்கியிருந்தோம். நம்ம இங்கே வாங்கிட்டு அப்படியே பேக் சைடு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம டோக்கன் கொடுத்துட்டு அவங்களே அந்த டோக்கனில் டிவியில் டிஸ்ப்ளே ஆகும். நம்ம நம்பரு ஷோ ஆச்சுன்னா நம்ம போய் திரும்பி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு அடிஷ்னலாக க்ளீன் பண்ணுறதுக்கு தனி சார்ஜஸ்ஸு. நம்ம மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் மட்டன் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தா பீஃபு, மட்டனு, ஒட்டகம் எல்லாமே கிடைக்கிது. அங்கே எல்லா உள்ள ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிது. நிறையா மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ரேட்டு வைஸ் பார்த்தாலும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நம்ம நம்பர் 1 டிவியில் டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் வாங்கிட்டு ரூம் கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி நைட்டு நம்ம ரூமில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி வித்து குப்புஸு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாமா செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நிறையா பேருக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே கேஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை பாய்.